அதிக லாபம் யாருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒரு பொதுவான விதி தான். இது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். அதாவது ஒரு லக்னத்தின் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடத்தின் அதிபதி 11வது இடத்திலே ஆட்சியாகி அந்த கிரகத்திற்கு ஒரு சுபரின் பார்வை பெற்றோ இல்லை அவரே ஒரு சுபராக இருந்து லக்னத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி உங்களுக்கு நல்ல வலுவான நிலையில், அதாவது ஆட்சியாக இருக்கலாம், இல்லை உச்சமாக இருக்கலாம், இல்லை நட்பு வீட்டில் நண்பர்களோட சேர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி நிலைகளில் 11வது இடத்தின் அதிபதியோட தசை வரும்போது இந்த ஜாதகனுக்கு பெரும் லாபம் கிட்டும் அப்படிங்கிறது தான் விதி. இப்போ இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு குருவே 8 மற்றும் 11ஆம் அதிபதி ஆவார். இப்போ இந்த குரு 8ல் ஆட்சி ஆகிறது தப்பு. ஏன்னா இங்கே 8வது வீட்டு பலன்களை முழுக்க செய்வார். ஆனால் இதே குரு உங்களுக்கு 11வது வீட்டில் ஆட்சி ஆகும்போது லாபஸ்தானத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் ஆட்சியாகி இந்த சுக்கிரன் உங்களுக்கு ரிஷபத்தில் ஆட்சி ஆகிறதோ இல்லை மகரத்தில் இருக்கிறதோ இல்லை இந்த குரு கூடயே சேர்ந்து உச்ச நிலையில் இருக்கிறதோ இருக்கும்போது இந்த குருவோட தசை வரும்போது இந்த ஜாதகருக்கு பெரும் அளவில் லாபம் கிட்டும் அப்படிங்கிறது தான் விதி.